என் அன்பு குழந்தைகளே, இன்று நீங்கள் ஒரு மகத்தான மாற்றத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தையும் விதியையும் முற்றிலுமாக மாற்றியமைக்கப் போகும் ஒரு அசாதாரணமான தருணம். உங்கள் ஆவிக்குள் ஏதோ ஒரு தூண்டுதல் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா? நீண்ட இரவுக்கு பிறகு உதயமாகும் விடியலைப் போல புதிய தொடக்கங்களுக்கான அந்த தெய்வீக எதிர்பார்ப்பு உங்கள் ஆன்மாவில் ஒலிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் காரியம் மிகவும் அழகானது, ஆழமானது மற்றும் மூச்சடைக்கக்கூடியது. என்னுடைய நன்மையின் அளவைக் கண்டு நீங்கள் வியப்பில் மௌனமாகி போவீர்கள். உங்கள் காலடியில் உள்ள தரை மாறத் தொடங்குகிறது. ஏனென்றால் எந்த மனுஷனும் பூட்ட முடியாத கதவுகளை நான் உங்களுக்காக திறக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கற்பனை செய்யாத ஆசீர்வாதங்களின் எல்லைகளுக்கு இந்த கதவுகள் உங்களை அழைத்துச் செல்லும். பரலோகத்தின் நீதிமன்றங்களில் உங்கள் விசுவாசமான இதயம் என் கவனத்தை ஈர்த்துள்ளது. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தபோதும் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் தளராத நம்பிக்கை என்னை நெகிழச் செய்கிறது. உங்கள் பயணம் எவ்வளவு கடினமானது என்பதை நான் அறிவேன். உங்கள் விசுவாசத்தின் அடித்தளத்தையே சோதித்த கடுமையான காலங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். மனித சக்தியால் இயலாத அளவிற்கு உங்கள் ஆன்மீக சகிப்புத்தன்மை சோதிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். மற்றவர்கள் தோல்வியிலும் விரக்தியிலும் முற்றிலுமாக சோர்ந்து போயிருக்கும் போது நீங்கள் உறுதியோடு முன்னேறி வந்தீர்கள். சந்தேகம் உங்கள் காதுகளில் பொய்யான ரகசியங்களை கிசுகிசுத்த போதும் நீங்கள் என் வாக்குறுதிகளை உறுதியாக நம்பினீர்கள். யாரும் உங்களை கவனிக்கவில்லை அல்லது கவலைப்படவில்லை என்று நீங்கள் நினைத்த அந்த தனிமையான தருணங்களில் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சாட்சியாக பார்த்திருக்கிறேன். இரகசியமான இடங்களில் நீங்கள் உங்கள் இதயத்தை என்னிடம் கொட்டிய போது நான் உங்களுடன் இருந்தேன். என் நினைவு குப்பியில் உங்கள் கண்ணீரை சேகரித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். உலகம் கவனிக்காத போதும் நீங்கள் செய்த ஒவ்வொரு கீழ்ப்படிதலையும் நான் மதிக்கிறேன். உங்கள் சகிப்புத்தன்மை சர்வ வல்லவரின் இதயத்தை ஆழமாக தொட்டுள்ளது. நீண்டகால காத்திருப்பு, கடுமையான சோதனைகள் மற்றும் தயாரிப்புகளின் காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. இதுவரை பார்த்திராத ஆசீர்வாதங்கள், அசாதாரணமான தயவு மற்றும் தெய்வீக வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வியத்தகு முறையில் நுழையப் போகின்றன. இவை உங்கள் எதிர்பார்ப்புகளையும் கற்பனைகளையும் மிஞ்சி நிற்கும். சிறிய காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள். யாரும் பார்க்காத போதும் நேர்மையுடன் செயல்பட்டீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள், பொறுப்புகள் மற்றும் வளங்களை நீங்கள் கண்ணியத்துடன் கையாண்டீர்கள். இப்போது நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமானவற்றை உங்களிடம் ஒப்படைக்க நான் தயாராகி வருகிறேன். சிறியவற்றில் நீங்கள் காட்டிய விசுவாசம் பெரிய காரியங்களை நிர்வகிக்கும் தகுதியை உங்களுக்கு வழங்கியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் இதயத்தில் நான் விதைத்த கனவுகள் ஏமாற்றத்தின் காலங்களில் அழிந்துவிட்டதாக நீங்கள் கருதலாம். ஆனால் அவை சாகவில்லை. அவை என் முன்னிலையில் இரகசியமாக வளர்ந்து கொண்டிருந்தன. இப்போது அவை உங்கள் உண்மையான நோக்கங்களுடன் இன்னும் அழகாகவும் சுத்திகரிக்கப்பட்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. தாமதம் என்று நீங்கள் நினைத்தது உண்மையில் தெய்வீக தயாரிப்பு ஆகும். உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் சரியான நேரத்திற்கு தயார்படுத்தும் ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை அது. நிராகரிப்பு என்று நீங்கள் உணர்ந்தது உண்மையில் என்னுடைய பாதுகாப்பேயாகும். என்னுடைய மேலான திட்டத்தை விட குறைவான எதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் உங்களை காத்தேன். உண்மையான ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை திசை திருப்பும் போலி காரியங்களிலிருந்து நான் உங்களை பாதுகாத்தேன். இப்போது இதோ நான் உங்களுக்காக புதிய கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறேன். கதவுகளின் கீழ்கள் திரும்புவதையும் பூட்டுகள் திறக்கப்படுவதையும் பாதைகள் சீரமைக்கப்படுவதையும் உங்களால் கேட்க முடிகிறதா? இவை சாதாரண வாய்ப்புகள் அல்ல. இவை உங்கள் விதியின் நுழைவாயில்கள், உங்கள் தெய்வீக நோக்கத்திற்கான வாசல்கள் இவை. இந்த கதவுகளுக்கு பின்னால் உங்கள் ஆன்மா ஏங்கிய உறவுகள், மகிழ்ச்சி மற்றும் இரும்பை தீட்டுவது போன்ற ஆழமான நட்புகள் காத்திருக்கின்றன. நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் இப்போது பயன்பட போகின்றன. பரலோகத்தின் தயவு இந்த மாற்றத்தின் தருணத்தில் உங்கள் மீது ஒரு வல்லமையான போர்வையைப் போல இறங்கியுள்ளது. என் தயவு என்பது வெறும் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல,
மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வீக கருவியாக நீங்கள் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். உங்கள் ஒளியை பிரகாசிக்கச் செய்ய வேண்டிய செல்வாக்கு மிக்க இடங்களில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் குரல் மிகவும் தேவைப்படும் இடங்களுக்கு தெளிவாக கேட்கும். சாதாரண மனிதர்களைக் கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய வைப்பதே என் தயவு. இயற்கை எல்லைகளையும் மனித கட்டுப்பாடுகளையும் மீறி மூடப்பட்டிருந்த கதவுகள் இப்போது அகலத் திறக்கும். உங்களுக்கு எதிராக இருந்த கடினமான இதயங்கள் இப்போது மென்மையாகும். முன்னாள் எதிரிகளே உங்களுக்கு ஆதரவாளர்களாக மாறுவார்கள். வறுமை இருந்த இடத்தில் அபரிமிதமான வாழ்வாதாரம் திடீரென்று தோன்றும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து வளங்கள் வரும். தீர்க்க முடியாதது என்று தோன்றிய பிரச்சனைகளுக்கு தெய்வீக தீர்வுகள் அதிசயமான முறையில் வெளிப்படும். என் நன்மையின் வெளிப்பாடுகள் உங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த வெற்றி மிகவும் அருகில் உள்ளது. பல காலங்களாக நீங்கள் காட்டிய விடாமுயற்சியும் விசுவாசமும் இப்போது பலன் தரப்போகின்றன. அந்த திருப்பு முனை இப்போது உங்கள் யதார்த்தத்தின் கதவை தட்டுகிறது. உங்கள் இதயத்தின் ஆழமான ஏக்கங்களுக்கான பதில்கள் இப்போது கண்ணுக்கு தெரியாத தெய்வீக வழிகள் மூலம் உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றன. மனித முயற்சியால் சாதிக்க முடியாத ஒன்றை என் கைகள் உங்களுக்காக ஒருங்கிணைக்கின்றன. எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், திடீர் வாய்ப்புகள் மற்றும் அற்புதங்கள் மூலம் என் பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஆசீர்வாதம் என் சரியான கரங்களால் வடிவமைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த சரியான நேரத்தில் அனுப்பப்படுகிறது. இதில் எதுவும் தற்செயலானது அல்ல. ஒவ்வொரு விவரமும் உங்கள் மேன்மைக்காகவும் என் மகிமைக்காகவும் அனந்த ஞானத்துடன் திட்டமிடப்பட்டுள்ளது. சோதனையின் நெருப்பில் உங்கள் குணாதிசயம் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் சுத்த தங்கத்தைப் போல பிரகாசிக்கிறீர்கள். உங்களை உடைக்க நினைத்த சோதனைகள் உண்மையில் உங்களை வலுவாக்கியுள்ளன. நீங்கள் உங்கள் சொந்த பலத்தை சார்ந்திருப்பதை விட என் பலத்தை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் இதயத்தை கசப்பாக்க வேண்டிய ஏமாற்றங்கள் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் இரக்கத்தை உங்களுக்குள் உருவாக்கியுள்ளன. நீங்கள் அனுபவித்த பற்றாக்குறையின் காலங்கள் மனித தொடர்புகளை விட என் கரம் தரும் உணவை நம்ப கற்றுக் கொடுத்தன. விசுவாச பயணத்தின் தொடக்கத்திலிருந்த அதே நபர் நீங்கள் அல்ல. நீங்கள் இப்போது பக்குவப்பட்டும் தயாராகியும் இருக்கிறீர்கள். இந்த உருமாற்றம் தற்செயலானது அல்ல. உங்கள் புதிய பொறுப்புகளுக்கு தேவையான குணநலன்களை வளர்ப்பதற்காகவே இது நடந்தது. இப்போது உங்கள் மீது ஒரு புதிய அபிஷேகத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இது சாத்தியமற்றது என்று தோன்றிய காரியங்களை செய்ய உங்களுக்கு ஆற்றலை தரும். சிக்கலான சூழ்நிலைகளில் தெய்வீக ஞானத்துடன் செயல்பட இது உதவும். அதிகாரத்தில் உள்ளவர்களின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் அதிகாரம் கொண்டதாகவும் உங்கள் ஜெபங்கள் மலைகளை நகர்த்துவதாகவும் இருக்கும். எதிரி உங்கள் எதிர்காலத்தை பற்றி பொய்களை கிசுகிசுத்துக் கொண்டிருக்கிறான். தோல்வி, வரம்பு மற்றும் ஏமாற்றத்தின் படங்களை அவன் உங்கள் முன் காட்டுகிறான். ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன். அது மீட்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் மாபெரும் படைப்பு. அவன் பற்றாக்குறையை காட்டும் இடத்தில் நான் செழிப்பை காண்கிறேன். அவன் வரம்புகளை காட்டும் இடத்தில் நான் எல்லையற்ற வளங்களை காண்கிறேன். அவன் தோல்வியை காட்டும் இடத்தில் நான் வெற்றியை காண்கிறேன். உங்கள் வாழ்க்கையை பற்றிய என் பார்வை அவன் உங்களை அடைத்து வைக்க நினைக்கும் அந்த சிறிய பெட்டியை விட பெரியது. என் அன்பு அசையாதது, மாறாதது மற்றும் நிபந்தனையற்றது என்பதை அறிந்து இந்த தருணத்தில் இளைப்பாருங்கள். சூழ்நிலைகள் சூறாவளியைப் போல உங்களை சுற்றிலும் சுழன்றாலும் வடதுருவ நட்சத்திரத்தைப் போல என் அன்பு மாறாமல் இருக்கும். மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் என் இரக்கம் உங்களை தொடரும். நீங்கள் தவறுகள் செய்தாலும் உங்கள் அடையாளம் உங்கள் செயலால் அல்ல, என் பிள்ளை என்ற அந்தஸ்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு புதிய காலத்திற்குள் நுழைகிறீர்கள். அங்கு காரியங்கள் தெய்வீக வேகத்தில் நடக்கும். மெதுவாக இருந்த காரியங்கள் இப்போது விரைவாகும். பல ஆண்டுகளாக நடக்காத முன்னேற்றம் இப்போது திடீரென்று நிகழும். ஆன்மீக உலகில் உருவான காரியங்கள் இப்போது பௌதீக உலகில் பிரகாசமாக வெளிப்படும். நான் புறப்படு என்று சொல்லும்போது தயக்கமின்றி நகர தயாராக இருங்கள். நான் கதவுகளை திறக்கும்போது நீங்கள் இதுவரை அறிந்திராத இடங்களுக்குள் நுழைய தயாராக இருங்கள். உங்கள் தற்போதைய பாத்திரங்களை விட அதிக ஆசீர்வாதங்களை நான் பொழியும்போது அவற்றை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். உங்கள் இதயம், மனம் மற்றும் ஆவி ஆகியவை புதிய பரிமாணங்களுக்கு விரிவடைகின்றன. உங்கள் இதயம் இதுவரை இல்லாத அளவு அன்பை தாங்கும் திறனை பெறுகிறது. உங்கள் மனம் பூமியின் எல்லைகளை தாண்டி பரலோகத்தின் பார்வையில் சிந்திக்கத் தொடங்குகிறது. உங்கள் ஆவி என் பிரசன்னத்தை இன்னும் ஆழமாக உணர தயாராகிறது.
வரும் ஆசீர்வாதங்களை நிர்வகிக்கும் திறன் உங்களுக்கு இப்போது முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் அறியாத போதும் நான் உங்களை முறையாகவும் திட்டமிட்டபடியும் தயார் செய்து வந்தேன். உங்களை வசதியான இடத்திலிருந்து வெளியே தள்ளிய ஒவ்வொரு சவாலும் உங்கள் குணத்தை வளர்த்தது. என் விசுவாசத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கிய ஒவ்வொரு வெற்றியும் ஒரு தயாரிப்புதான். நான் உங்களுக்காக உருவாக்கும் புதிய தொடர்புகள் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். மற்றவர்கள் கவனிக்காத உங்கள் உள்ளிருக்கும் தங்கத்தை கண்டறியும் மனிதர்களை நான் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறேன். உங்கள் விதியின் அடுத்த கட்டத்திற்கு தேவையான திறவுகோல்களை வைத்திருப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். கதவுகளை திறக்கவும் வளங்களை அணுகவும் அதிகாரம் கொண்டவர்களுடன் தெய்வீக சந்திப்புகளை நான் ஏற்பாடு செய்கிறேன். இவை தற்செயலான நிகழ்வுகள் அல்ல, பிரபஞ்சத்தின் எஜமானரால் திட்டமிடப்பட்ட சந்திப்புகள். இந்த காலத்தில் உங்கள் குரல் இன்னும் உரக்க கேட்கும். இதுவரை செவிடாக இருந்த காதுகள் இப்போது உங்கள் செய்தியை கேட்கும். உங்கள் கனவுகளை பரியாசம் செய்தவர்கள் இப்போது உங்கள் தொலைநோக்கு பார்வையை தேடி வருவார்கள். ஒரு கைதேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணரைப் போல உங்கள் இதயத்தின் உடைந்த இடங்களை நான் குணப்படுத்துகிறேன். வாய்ப்புகளிலிருந்து நீங்கள் பின்வாங்க காரணமாக இருந்த காயங்கள் இனி உங்களை கட்டுப்படுத்தாது. உங்கள் மதிப்பை நீங்களே சந்தேகிக்க வைத்த வடுக்கள் இப்போது என் மீட்பு வல்லமையின் சாட்சிகளாக மாறும். அழிவுக்காக கருதப்பட்ட ஒன்றை அழகாக மாற்ற முடியும் என்பதற்கு உங்கள் வாழ்க்கை ஒரு உதாரணமாகும். உங்களை மௌனமாக்கிய வலிகள் இப்போது மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளாக மாறும். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் எதையும் வீணாக்குவதில்லை. உங்கள் வலியும் என் கைகளில் ஒரு நோக்கத்தை பெறுகிறது. உங்கள் புதிய தொடக்கத்தின் ஒரு பகுதியாக நிதி ரீதியான திருப்புமுனைகளும் அமையும். இது உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்ல, என் ராஜ்யத்தின் பணிகளுக்காகவும் ஆகும். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத வருமாத வழிகளை நான் திறக்கிறேன். நான் உங்களை ஒரு விசுவாசமான மேலாளராக நிலைநாட்டுகிறேன். நிதி நெருக்கடியினால் வரும் பயம் இல்லாமல் நீங்கள் வாழப்போகிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம் உடல், மன மற்றும் ஆன்மீக ரீதியில் புதுப்பிக்கப்படுகிறது. கடினமான காலங்களால் இழந்த ஆற்றல் இப்போது முழுமையாக திரும்பும். பாரங்களை சுமந்ததால் குறைந்து போன பலம் என்னுடனான உறவின் மூலம் மீட்கப்படும். உங்கள் இளமை கழுகை போல புதுப்பிக்கப்படும். வரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு தேவையான அசாத்திய வலிமை உங்களுக்கு வழங்கப்படும். படைப்பு திறன் கொண்ட யோசனைகள் ஒரு நதி போல உங்கள் மனதிலிருந்து பாயும். அறிஞர்களை குழப்பிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். உங்கள் ஆன்மாவிலிருந்து புதிய கண்டுபிடிப்புகள் ஊற்றெடுக்கும். நான் எல்லையற்ற படைப்பாற்றலின் கடவுள். அந்த ஆற்றலை இப்போது உங்கள் நனவுக்குள் பதிவிறக்கம் செய்கிறேன். இந்த யோசனைகள் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உலகையே ஆசீர்வதிக்கும். குடும்ப உறவுகள் என் அன்பின் வல்லமையால் புதுப்பிக்கப்படுகின்றன. காயங்களாலும் தவறான புரிதல்களாலும் கடினமான இதயங்கள் இப்போது மென்மையாகும். பிளவுபட்ட இடங்களில் ஒற்றுமை மலரும். கசப்பான இடங்களில் மன்னிப்பு ஊற்றெடுக்கும். உங்களிடம் உள்ள திறமைகளும் வரங்களும் இப்போது புதிய ஆற்றலுடன் செயல்படும். நீங்கள் மறந்து போன திறமைகள் மீண்டும் வெளிப்படும். சாதாரணமானது என்று நீங்கள் நினைத்த திறன்கள் இப்போது முக்கியமானதாக மாறும். நீங்கள் பிழைப்புக்காக போராடிய காலங்களில் உறங்கிக் கொண்டிருந்த திறமைகள் இப்போது விழித்து கொண்டும். உங்கள் விதியை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்தும் உங்களுக்குள் ஏற்கனவே உள்ளன. இப்போது அவை கூர்மைப்படுத்தப்படுகின்றன. உங்கள் ஜப வாழ்க்கை இதுவரை இல்லாத அளவு வல்லமை கொண்டதாக மாறும். உங்கள் ஜபங்கள் பரலோகத்தை துளைத்து பூமியில் மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் பரிந்துரைகள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். ஆவிக்குரிய உலகில் கதவுகளை திறக்கும் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருகிறேன். தனிமை முடிவுக்கு வந்து உங்களை ஊக்குவிக்கும் விசுவாசிகளின் கூட்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இவை வெறும் மேலோட்டமான தொடர்புகள் அல்ல, உங்கள் பயணத்தை முன்னோக்கி தள்ளும் தெய்வீக இணைப்புகள். நீங்கள் இணைந்து செயல்படும்போது அதன் தாக்கம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். உங்கள் ஊழியம் மற்றும் செல்வாக்கின் எல்லைகள் விரிவடைகின்றன. நீங்கள் சந்தை பகுதியிலோ வீட்டிலோ அல்லது சமூகத்திலோ எங்கு பணியாற்றினாலும் அங்கு உங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் விதைக்கும் விதைகள் பல தலைமுறைகளுக்கு பலன் தரும். இன்று நீங்கள் செய்யும் சிறிய தேர்வுகள் நித்திய முக்கியத்துவம் வாய்ந்தவை. பல தலைமுறைகளாக உங்கள் குடும்பத்தை பிணைத்திருந்த சாபங்கள் என் இரத்தத்தின் வல்லமையால் உடைக்கப்படுகின்றன. தோல்வி, வறுமை மற்றும் நோயின் சுழற்சிகள் இப்போது முடிவுக்கு வருகின்றன. உங்கள் பரம்பரையின் விதியை மாற்றும் ஒரு நபராக நீங்கள் நிற்குவீர்கள். கடந்த கால தவறான முறைகளை உடைத்து புதிய ஆசீர்வாதத்தின் பாதையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் மனம் பூமியின் வரம்புகளை பார்க்காமல் பரலோகத்தின் வெற்றியை பார்க்க தொடங்குகிறது. நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவராக இல்லாமல் ஒரு வெற்றியாளராக உங்களை காணத் தொடங்குவீர்கள். பழைய சிந்தனை முறைகள் மறைந்து எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் உங்கள் மனதை நிரப்பும்.
இழந்த வாய்ப்புகள் இன்னும் சிறந்த முறையில் உங்களிடம் திரும்ப வரும். உங்களுக்காக நான் காலத்தை சுருக்குகிறேன். பொதுவாக பல ஆண்டுகளாகும் காரியங்கள் சில மாதங்களில் நடக்கும். இது தரத்தை குறைக்கும் குறுக்குவழி அல்ல, மாறாக தெய்வீக வேகம். உங்கள் ஆராதனை என் சிம்மாசனத்தின் முன் நறுமணமாக உயர்கிறது. கடினமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் என்னை துதிக்கும்போது அது அற்புதங்கள் நடக்கும் சூழலை உருவாக்குகிறது. பாவைவன காலங்களில் நீங்கள் செய்த ஆராதனை உங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு தயார்படுத்தியது. இந்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையின் குரலாக மாறுவீர்கள். உங்கள் சாட்சியம் இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியை காட்டும். மாற்றம் சாத்தியம் என்பதை உங்கள் வாழ்க்கை உலகுக்கு நிரூபிக்கும். உங்கள் புவியியல் இருப்பிடம் கூட மாறலாம். உங்கள் செல்வாக்கு விரிவடைய தேவையான இடத்திற்கு நான் உங்களை நகர்த்துவேன். புதிய இடங்களுக்கு பயப்படாமல் செல்லுங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு உகந்த இடமாக இருக்கும். நன்மையிலிருந்து மேன்மைக்கும், தயவிலிருந்து அசாத்திய தயவிற்கும் நீங்கள் உயர்கிறீர்கள். நீங்கள் எழுதப் போகும் புத்தகங்கள், உருவாக்கப் போகும் வணிகங்கள் மற்றும் எழுப்பப் போகும் குடும்பங்கள் ஆன்மீக ரீதியில் ஏற்கனவே தயாராகிவிட்டன. நீங்கள் காணாத பல காரியங்கள் உங்களுக்காக திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவதூதர்கள் உங்களுக்காக அயராது உழைக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் விசுவாசமாக இருப்பது மட்டுமே. உங்கள் தோற்றம் கூட புதுப்பிக்கப்படும். கவலைகளால் ஏற்பட்ட சோர்வு மறைந்து என் மகிழ்ச்சியின் பிரகாசம் உங்கள் முகத்தில் தெரியும். நீங்கள் இளமையாகவும் வலிமையாகவும் உணர்வீர்கள். காரியங்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறக்கூடும் என்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரே இரவில் மாற்றங்கள் நிகழும் தேசவிது. நீண்ட காலம் எடுத்த காரியங்கள் இப்போது ஒரு கணத்தில் மாறும். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஞானத்திற்காக மக்கள் உங்களை தேடி வருவார்கள். அது வெறும் அறிவு அல்ல, பரலோகத்திலிருந்து வரும் தெய்வீக நுண்ணறிவு. உங்கள் வார்த்தைகள் குழப்பமான மனங்களுக்கு தெளிவை தரும். உங்கள் பிள்ளைகளும் அவர்களின் சந்ததியினரும் உங்கள் கீழ்ப்படிதலால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடைந்த கனவுகளை நான் குணப்படுத்தி இன்னும் அழகான புதிய கனவுகளை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் இலக்கு என்று நினைத்தது ஒரு ஆரம்பம் மட்டுமே. உங்கள் கற்பனைக்கும் மேலான பெரிய காரியங்களை நான் வைத்துள்ளேன். உங்கள் கடந்த காலம் மீட்கப்படுகிறது. எதிர்காலம் பாதுகாக்கப்படுகிறது. வீணடிக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கும் காலம் வட்டியுடன் உங்களிடம் திரும்ப வரும். நீங்கள் ஒரு மேன்மையான நோக்கத்திற்காக வாழ்கிறீர்கள் என்பதை உணருங்கள். உங்கள் நிதி நிலைமை நிலையான பாறையின் மீது கட்டப்படுகிறது. இனி வறுமைக்கும் செழிப்புக்கும் இடையிலான ஊசலாட்டம் இருக்காது. மாறாக நிலையான அபரிமிதமான வாழ்வாதாரம் இருக்கும். உங்களை ஏமாற்றாத விசுவாசமான பராமரிப்பாளராக நான் இருப்பேன். கடந்த கால உறவுகள் ஏற்படுத்திய காயங்களை ஆற்றும் புதிய உண்மையான நட்புகளை நான் தருகிறேன். தனிமை நீங்கி அர்த்தமுள்ள சமூகம் உங்களை சேரும். உங்கள் ஆவிக்குரிய உணர்திறன் கூர்மையடையும். என் குரலை நீங்கள் தெளிவாக கேட்பீர்கள். எது என்னிடமிருந்து வருகிறது என்பதை உங்களால் எளிதில் பிரித்தறிய முடியும். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் வெவ்வேறு சமூகங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருப்பீர்கள். வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பையும், பிளவு இருக்கும் இடத்தில் ஒற்றுமையையும் கொண்டு வருவீர்கள். உங்கள் உணர்ச்சி ஆரோக்கியம் முழுமையாக மீட்கப்படுகிறது. பயம் மற்றும் பதற்றத்தின் பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான பதிலை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள். உங்கள் வெற்றி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் என்னுடைய அன்பிற்குரிய பிள்ளை. நீங்கள் தற்செயலாக பிறந்தவர் அல்ல. நீங்கள் என் திட்டமிட்ட பொக்கிஷம். உங்களில் நான் பிரியமாயிருக்கிறேன். உங்களின் புதிய தொடக்கம் இப்போதே தொடங்குகிறது. இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு புதிய அதிகாரத்துடன் நடைபோடுங்கள். உங்கள் காலம் வந்துவிட்டது. உங்கள் திருப்புமுனை இதோ இங்கே இருக்கிறது. நீயே நிரந்தரம் இயேசுவே.